கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்தவர்கள் என்னோடு கூட சேர்த்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின் யோசிக்கிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். பரிசுத்தமானதை என்ன செய்யக்கூடாது? ஏப்பம் விட்டுறக்கூடாதுன்ற. என்ன வார்த்தை வசனத்தை கேட்டாலும், என்ன தீர்மானம் எடுத்தாலும், என்ன பொருத்தனை செய்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மறந்து விட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்களேயானால் அது பரிசுத்தமானதை நீங்கள் விழுங்குவதற்கு அடையாளம். பரிசுத்தமானவைகளை விழுங்காதே, பரிசுத்தமானதை மறந்து விடாதே, செய்யாமல் இருக்காதே, அசட்டை பண்ணாதே, நிறைவேற்றாமல் இருக்காதே. என்ன வார்த்தை வேண்டுமானால் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். பரிசுத்தமானதை விழுங்கி விடக்கூடாதாம். பொருத்தனை செய்த பின்பு யோசிக்காதே. ஆங்கிலத்தில் வாசித்தால் ரேஷ்லி, அவசரமா சொல்லிருக்கு. ஐயோ ஆண்டவரே, நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஐயோ ஆண்டவரே, எமோஷனலி ஆண்டவற்றை பொருத்தனை உடன்படிக்க யாரெல்லாம் அவசரப்பட்டு நீங்க சொல்லிட்டீங்களோ, தேவையில்லாம சொல்லிட்டேன்னு பின்னாடி யோசிக்கிறீங்களோ, யோசிக்கிறதும் பொருத்தனை செய்த பின்பு ஐயோ நான் தேவையில்லாம சொல்லிட்டேனே, தேவையில்லாம பொருத்தனை பண்ணிட்டேனே, தேவையில்லாம நான் தீர்மானம் எடுத்துட்டேனே, ஐயோ என்ன பண்றது தெரியல, யோசிப்பதும் அவசரமாக முடிவெடுப்பது. வாழ்க்கையில கூட அப்படி இருக்க கூடாது. ஆவிக்குரிய ஜீவிதத்துல சுத்தமா இருக்கவே கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு பொருத்தனை செய்யுது. உணர்ச்சி வசப்படுறது, இப்ப நம்ம பேசும்பொழுது நீங்க நான் பேசுறேன்ல, எவ்வளவு பேர் எமோஷனல் ஆயிடுவீங்க தெரியுமா? எமோஷன் அப்படியே ஐயோ அப்படியே கண்ணில் தண்ணி வரும், லாங்குவேஜ் எல்லாம் மாறும், எல்லாம் இருக்கும். அடுத்த நிமிஷம் அது காண முடியும். அது எமோஷன். எமோஷனுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. அப்படி செஞ்சா என்னவா? ட்ராப்னு சொன்னா எலிக்கு பொறி வைக்கிறது தெரியுமா? எதுக்கு வைக்கிறோம்? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பொறியாக மாறும், ட்ராப்பாக மாறும்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, ஸ்னேர், கண்ணியாக மாறும், வலையாக மாறும். வலை எதுக்கு வைக்கிறாங்க? கண்ணி எதுக்கு வைக்கிறாங்க? சாகடிக்க வைக்கிறாங்க. மரணம் என்று சொல்வதற்கு பதிலாக மாற்று கருத்தை, மாற்று வார்த்தை இங்கே சொல்லுகிறார். அது உனக்கு மரணம். எது? பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும். என் அருமை தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க கர்த்தருடைய வசனமாகிய கண்ணாடிக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்பாக நிற்கிற நீங்கள் உங்களுடைய மாம்சத்திலே, உங்களுடைய ஆவியிலே, உங்கள் ஆத்மாவில் இருக்கிற அசுத்தங்களை நீக்கிக் கொள்ளும்படி, கழுவிக் கொள்ளும்படி வந்திருக்கிற நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே என்ன உணர்வு உண்டாகிறது? ஆமா, நான் தீர்மானம் எடுக்கிறேன், நான் பொருத்தனை செய்கிறேன், நான் அறிக்கை எடுக்கிறேன், நான் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று தீர்மானம் எடுக்கிறேன், ஆனால் நான் மீறி விடுகிறேன் என்று சொல்லுகிறாயா? இல்லை இல்லை, நான் ஒரு முறை தவறு செய்து விட்டேன், இனி அப்படி செய்ய மாட்டேன் என்று முடிவெடுக்க போகிறாயா? கர்த்தர் இந்த காலவெளியில ஒவ்வொருவரோடு தனியாக தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப பரிசுத்தத்தை நாம் விழுங்கி விடக்கூடாது. ஆண்டவருக்கு என்று ஒரு நேர்ந்து கொள்கிறோம். ஒன்று வேணாம், என்னுடைய முதல் பிள்ளை ஆண்டவரே நீர் கொடுத்தால் அது உங்களுடைய ஊழியத்திற்கு மறந்து விட்டோமா? நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அப்ப அது முதல் பிள்ளை நீ நேர்ந்து கொண்டிருப்பாயா, தீர்மானம் எடுத்திருப்பாயா, ஆனால் பொருத்தனை செய்திருப்பாயா, அது பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை விழுங்கி விடாதே.
பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு, ஆங்கிலத்தில் வாசா ரீகன்சிடர். நம்ம சொல்றல, நான் சொல்லிட்டேன், கன்சிடர் பண்ணுங்க, கன்சிடர் பண்ணுங்க, அதை யோசிக்கிறோம், ரீகன்சிடர் பண்றோம், மறுபடியும் பரிசீலனை செய்கிறோம். கொடுக்கலாமா, செய்யலாமா, நிறைவேற்றலாமா, இப்படி நடக்கலாமா, பரிசீலனை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். எத்தனை வருஷமாக பரிசீலனை செய்வீர்கள்? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், நான் இன்னும் கூட கேட்டீங்கன்னா என்கொயரி பண்ணலாம். இன்னொரு ஆங்கில வேதாகமம் டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, என்கொயரி, ரீகன்சிடர், கன்சிடர், பல டிரான்ஸ்லேஷன். என்கொயரி பண்றோம். எப்படி நீ பொருத்தனை செஞ்சுட்டு வரலாம்? வைஃப் செஞ்சிட்டா, நீ எப்படி பொருத்தனை செய்யலாம்? எப்படி நீ அப்படி செய்யலாம்? நீ அப்படி செய்யலாமா? கணவன் மனைவி கணவனின் பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளின் நீங்கள் என்கொயரி பண்ணி கொண்டு போகிறீர்களா? அல்லவென்றால் நீங்கள் சொன்னதை, உங்கள் வாயிலே வந்ததை, நீங்கள் உதடுகளிலே ஆண்டவரோடு பேசின பொருத்தனைகளை நிறைவேற்ற போகிறீர்களா? வருஷம் முதல்லயே ஆண்டவர் திரும்பி பார்க்காதே என்று பேசினார். 2வது வாரம் சொல்லுகிறார், இந்த முதல் 1-2 வாரங்களிலே உங்களை சரி பண்ணி கொள்வீர்கள். ஆனால் உங்கள் பரிசுத்த வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, அதன் மூலமாய் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிற உலக வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. 76ஆம் சங்கீதம் 76 11ஆம் வசனம். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன செய்யுங்கள்? நிறைவேற்றுங்கள். என் அருமை தேவ ஜனமே, யாரெல்லாம் பொருத்தனை செய்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள், பொருத்தனை செய்து நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள், இந்த காலமுள்ள கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், அதை நிறைவேற்றார். அது சின்ன காரியமானாலும், அது பெரிய காரியமானாலும், அது எப்பேற்பட்ட காரியமானாலும், ஆண்டவரிடத்தில் நீங்கள் எதை சொன்னீர்களோ, ஆண்டவரிடத்தில் நீங்கள் தயவு செய்து, இன்றைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் உங்களோடு பேசுகிறேன், நிறைவேற்றுங்கள். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பிரசங்கியிலே வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால், தேவனுக்கு நீ ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால், அதை செலுத்த தாமதியாதே. எத்தனை வருஷமா நீ பொருத்தனை பண்ணி செலுத்தாமல் இருக்கிறார்? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேள்வி கேட்கிறார். மகனே, மகளே, அருமையான பிள்ளையே, நீ பொருத்தனை செய்தியே இந்த ஆண்டுல, இந்த மாதத்துல, இந்த நாள்ல, நீ அதை ஏன் இன்னும் செலுத்தவில்லை? நாம் பொருத்தனை செய்துதான் ஆக வேண்டும். பொருத்தனை செய்யாமலும் இருக்கக்கூடாது. ஏன் பொருத்தனை செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னா, கர்த்தரோடு இசைந்து நடக்கிறவர்கள், ஆண்டவரோடு உறவாடுகிற ஜனங்கள், ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமா, ஆண்டவரே நான் அதை செய்யட்டுமா, ஆண்டவரே நான் இப்படி இருக்க போறேன், ஆண்டவரே நான் அப்படி இருக்க போறேன். கணவன் மனைவி இருக்கிறார்கள். மனைவி என்ன செய்கிறாள்? கணவனுக்கு பிடித்தமானதை, விருப்பமானதை செய்ய நினைக்கிறாள். வாஸ்தவம் தான், நல்லதுதான். கணவன் என்ன செய்கிறான்? மனைவியை பிரியப்படுத்த அவள் என்ன விரும்புகிறாளோ அதை செய்ய நினைக்கிறான். நல்லதுதான். ஆனால் உன்னை இந்த உலகத்தில் படைத்த தெய்வம், உன்னை உருவாக்கின தெய்வம், நீ அவரை குறித்து என்ன நினைக்க போகிறாய்? அவருக்கு நீ என்னத்தை கொடுக்க போகிறாய்? உன் பணத்தை கொடுக்க போகிறாயா? உன் நேரத்தை கொடுக்க போகிறாயா? உன் ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுக்க போகிறாயா? உனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவருக்கு கொடுக்க போகிறாயா? நீ என்ன செய்ய போகிறாய்? அது உன் கையில் இருக்கிறது. அது ஆண்டவருக்கு உனக்கு உள்ள நிபந்தனை. நீ என்ன ஆண்டவரிடத்துல பொருத்தனை செய்தால், பொருத்தனை செய்து நீ திரும்பி பார்க்காதே, செய்யாமல் இருக்கார். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர்
மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். என்னது? நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ என்ன நேர்ந்து கொண்டாய்? நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும், கவனமாக என்னுடைய வார்த்தைக்கு உங்கள் இருதயத்தை சமர்ப்பித்து பாருங்கள். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நீ நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். நீ அதை செய்யாம இருக்கலாம், அதை வாய்த்திருந்து சொல்லாமலே இருந்திருக்கலாம். அன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட உறவாடி கொண்டிருந்தார், நீ அவரோடு கூட உறவாடி கொண்டிருந்தாய், ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தாய். அதனாலே நீ ஆண்டவரிடத்தில் பொருத்தனை பண்ணிவிட்டால், நீ செய்து விட்டாய், நீ தீர்மானம் பண்ணிவிட்டாய். இப்ப கர்த்தரை விட்டு கொஞ்சம் தூரமாய் போன பிறகு ஐயோ நான் ஏன் சொன்னனோ தெரியல என்று யோசிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நேர்ந்து கொண்டாமல் இருப்பது உனக்கு நல்லது என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்றாரு, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடக்கூடாது. எதிலே சொல்ற? உன் வாயிலே சொல்லுகிறார், நான் இப்படி நடந்து கொள்வேன், நான் இப்படி இருப்பேன், நான் இந்த விதமாய் இருப்பேன், நான் ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பேன், அவருடைய ஊழியத்தில் எப்படி இருப்பேன், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து பெருகுவேன், கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்பேன், என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுக்க எனக்கு நேர்ந்தால் நான் அதை கொடுப்பேன். என்ன வேண்டுமானாலும் நீ ஆண்டவரோடு உறவாடும் பொழுது, ஐக்கியப்படும் பொழுது நீ சொல்லி விடுகிறார். ஆனால் ஏன் தாமதிக்கிறார்? தாமதத்திற்கு என்ன காரணம்? உன் வாய் சொல்லியதை நீ நிறைவேற்றியாக வேண்டும். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடக்கூடாது. நீ ஒருவேளை நீ நேர்த்து கொண்டதை செய்யாமல் போனால் உன்னிலே பாவம் இருக்கிறதாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பாவம் செய்கிறதற்கு சமம் என்று சொல்லுகிறார். நீ பாவமே செய்யல. நீ பாவம் என்று சொன்னால் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17-19 வாசிக்கிற அந்த வசனத்தின்படி அது மாம்சத்தின் கிரியைகள். ஓகே, ஆனால் இங்கே சொல்லுகிறார், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் இருந்தாலே அது உனக்கு பாவமாக மாறிவிடும். உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக உன் வாய்க்கு இடக்கூடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாது. அன்னைக்கு ஏதோ புத்தி பிசகிருச்சு, மூலக்கோளாறு ஆயிடுச்சு, எனக்கு என்னமோ ஒரு இதுல நான் சொல்லிட்டேன், அன்னைக்கு சொல்லிட்டேன், ஆண்டவருக்கு இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன். அன்னைக்கு சொன்னதை நான் இன்னைக்கு செய்ய முடியுமா? அன்னைக்கு புத்தி கோளாறுல சொல்லிட்டேன், என்னமோ யோசிச்சு சொல்லிட்டேன், நானு நிதானம் இல்லாம சொல்லிட்டேனோ, என்னமோ சொல்லிட்டேன், நான் இப்ப அதை நிறைவேற்ற முடியுமா? உன் வாயை திறந்து நீ சொல்வாயானால் அதை நீ செய்தே ஆக வேண்டும். நீ செய்யாமல் போவாயானால் கர்த்தர் உன் கையிலே அதை கணக்கு கேட்பார். தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. இதன் மூலமாய் உன்னுடைய கைகளின் கிரியையை ஆண்டவர் அழித்து விடுவார். அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் பொருத்தனை செய்தால் நாம் அதை தாமதம் இல்லாமல் செலுத்தி விட வேண்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. நல்லா கவனிச்சுங்க. யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, யாரோ மந்திரம் பண்ணிட்டாங்க, யாரோ எனக்கு ஏவல் பண்ணிட்டாங்க, யாரோ எனக்கு பில்லி சூனியம் பண்ணிட்டாங்கன்னு அலையாத. யாரும் உனக்கு பண்ண வேணாம், உன் வாயே உனக்கு சூனியம் பண்ணிடும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, சொந்த காசுல என்ன பண்ணிட்டாங்க, சொந்த காசுல சூனியம். கரெக்டா இருக்கு பாருங்க. உன் வாய் தான் உனக்கு சூனியம் வைக்குது. என்ன சொல்லுது பாத்தீங்களா? என்ன சொல்லுது? மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. நல்லது வராது, ஆசீர்வாதம் வராது, நன்மையானது வராது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வராது, நீ நினைக்கிற விரும்புகிற காரியங்கள் வராது. என்ன வரும்? கேடு வரும். அடுத்து என்ன சொல்றாரு? அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு, நம்ம முதல் வசனம் படிச்சோம்ல, கண்ணி.
ஸ்நேகம், அது உனக்கு கண்ணி, அது உனக்கு வலை, அது உனக்கு மரணம். எது? உன் வாயை சரி பண்ணிக்க. எதை சரி பண்ணிக்க? உன் வாயை சரி செய்து கொள். உன் வாயை சரி செய்து கொள்வாயானால் உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீ பெற்றுக் கொள்வாய். ஏன்? கர்த்தர் நம்முடைய வாயில, நம்ம நாவின் கீழே என்னத்தை வைத்திருக்கிறார்? அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஆகவே நீ என்னத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு நீ பெற்றுக்கொள்ள போகிறாய்? உன் வாயிலே தான் இருக்கு. பிள்ளைங்களை அதுங்க வளர ஆரம்பிச்சிருந்து அதுங்களை சாபம் போட்டுக்கிட்டே இருக்கிறது. நீ நல்லா இருக்க மாட்டேன், நீ சாபமா போயிருக்க, நீ போய் ஒண்ணு வேலை கிடைக்காது, நீ உனக்கு அது ஃபெயிலியர், உனக்கு அது இதுன்னு நெகட்டிவாவே பேசிட்டே இருந்துட்டு, பாஸ்டர் என் பையனுக்கு வேலையே கிடைக்கல, என் பையன் வேலை இல்லாம தெரியறான், என் பையனுக்கு இது இல்லை அது இல்லைன்னு பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணுனா எங்க நடக்கும்? முதல்ல உன் வாயை என்ன பண்ணிக்க? கழுவிக்க. உன் ஆய கழுவு, சரியா போயிடும். ஜெபம் வேணாம். நீ உன்னுடைய வழிகள் சரியாச்சுன்னா எல்லாம் சரியாயிருக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் வாயில எதை பேச வேண்டும் என்று எபேசு சபைக்கு பவுல் எழுதுகிறார். நல்ல வார்த்தை உண்டானால், நல்ல வார்த்தை உண்டானால், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை உண்டானால் அதை பேசும். கேட்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? பக்தி விருத்தி கொண்டு பண்ணும். உன்னால இன்னொருத்தர் பக்தி விருத்தி அடையறானா, உன்னால இன்னொருத்தர் ரட்சிக்கப்படுறானா, உன்னால இன்னொருத்தர் ஆறுதல் அடையறானா, உன்னால இன்னொருத்தர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக் கொள்கிறானா, அதை பேசு. வேற எதையும் பேசாதே. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 23ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமா? அது உனக்கு பாவம். அங்கேயும் பார்த்தோமா பாவம்னு? இங்கேயும் பாவம். அங்கேயும் பாவம்னு பார்த்தோம், இங்கேயும் பாவம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்கும் உன் வாய்க்கு இடம் கூடாது என்று பிரசங்கி 5ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். இப்ப இங்க என்ன பார்க்கிறோம்? பாவம். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆண்டவர் பொருத்தனை பண்ணியா? என்ன பொருத்தனை பண்ணீங்க? என்ன பொருத்தனை பண்ணீங்க? நினைவு கொண்டு வாங்க, ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. என்ன பொருத்தனை பண்ணீங்க? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், நீ செய்த பொருத்தனைகள் எங்கே? நீ செய்த தீர்மானங்கள், எடுத்த தீர்மானங்கள் எங்கே? நீ செய்த பிரதிஷ்டைகள் எங்கே? நீ என்னோடு கூட செய்த உடன்படிக்கைகள் எங்கே? அது என்ன ஆனது? அதை முதல் நிறைவேற்றிட்டு அடுத்த காரியத்துக்கு நீ வா என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாக உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவம். ஆண்டவர் நீ வாயை திறந்து சொல்லிவிட்டாயானால் கர்த்தர் நிச்சயமா இதை கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் உன் கையிலே கேட்பார். 1 வருஷம் இல்ல, 10 வருஷமானாலும் 10 வருஷமானாலும் உன்னை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருப்பார். ஆண்டவருக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறார்? அது பணமானாலும் சரி, அது உங்கள் பிள்ளைகளானாலும் சரி, அது நீயே ஆனாலும் சரி, உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவானாலும் சரி, நீ ஆண்டவரோடு செய்த பொருத்தனை என்ன எதுவானாலும் ஆண்டவர் உன் கையிலே கேட்பார். அதை நீ செலுத்துகிற வரையிலும் ஆண்டவர் உன்னை அடுத்த நிலைக்கு தேவன் கொண்டு போகவே மாட்டார். ஸ்டாப் பண்ணி வச்சிருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தை, நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. நீ பொருத்தனை செய்யலன்னா உன் மேல பாவமே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அறிந்தவர்களுக்கு அநேக அடிகளாம், தெரிஞ்சவங்களுக்கு, ஆண்டவரை குறித்து அறிந்தவர்களுக்கு, ஆழமான சத்தியத்தை கேட்கிறவங்களுக்கு நிறைய அடியாம், அறியாதவங்களுக்கு சில அடிகள் என்று வேதம் சொல்லுங்க. கொஞ்சம் தான்.
என அறிந்தவர்கள், ஆண்டவருடைய வசனத்தை ஆழமாய் தெரிந்தவர்கள் கர்த்தருடைய பாதை விட்டு விலகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? கர்த்தருடைய பிள்ளைகள் நிதானிக்க வேண்டும். அடுத்த வசனம், உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு சொன்ன பொருத்தனையை நீங்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும். இன்னைக்கு என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? ஆண்டவரே, நான் செய்த பொருத்தனை, நான் செய்த பிரதிஷ்டை, நான் ஆண்டவரோடு எடுத்த தீர்மானம் இந்த நாளில் நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறீர்களா? ஒப்பு கொடுப்பீர்களேயானால், ஒப்பு கொடுத்து நடப்பீர்களேயானால் உங்களை அடுத்த லெவலுக்கு தேவன் கொண்டு போவார். இல்லைன்னா அதை நிறைவேற்றுகிற வரையிலும் உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு, அடுத்த ஆசீர்வாதத்துக்கு, அடுத்த நிலைக்கு, அடுத்த லெவலுக்கு, அடுத்த உயரத்துக்கு ஆண்டவர் கொண்டு போக மாட்டார். அது உலக ஆசீர்வாதமானாலும் சரி, ஆவிக்குரிய காரியமானாலும் சரி, ஆண்டவர் உன்னை அடுத்த நிலைக்கு, அடுத்த இடத்திற்கு, அடுத்த தகுதியை நீ பெற்றுக் கொள்வதற்கு நீ செய்த காரியத்தை முடித்து விட்டு வரும் பொழுதுதான், ஆண்டவரே நான் செய்து நிறைவேற்றி விட்டேன் என்று நீங்கள் சொல்வீர்களேயானால், மகனே சபாஷ், அடுத்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன், எடுத்துக்கொள் என்று சொல்றார். நிச்சயமாய் நடக்குங்க. நீங்க என்ன வேண்டுமானாலும் யோசித்துக் கொள்ளுங்கள். நினைவில் உங்க நினைவுல என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நீ தீர்மானம் எடுத்த, நீ ஆண்டவரிடத்தில் சொன்ன பொருத்தனையை, உடன்படிக்கையை நீ கை கொண்டு நடந்து பார். ஆண்டவர் இன்றைக்கே இப்பொழுதே தேவன் உனக்கு நிறைவேற்றுவார். இப்பொழுதே ஆண்டவர் உனக்கு கொடுக்க ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 50:14-15 நாம் எப்பொழுதும் படிக்கிற வார்த்தை என்னன்னா, பொருத்தனை நம்ம சொல்லிட்டே தான் இந்த படத்தை குறித்து சொல்லியிருப்போம், வேற ஏதாவது சொத்தை குறித்து சொல்லிப்போம், வேற ஏதாவது சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆனா இங்க எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தேவனோடு பேச போகிறார். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, முதல்ல என்ன செய்யணும்? பொருத்தனை செலுத்து. உன் பொருத்தனைகளை செலுத்து. என்ன பொருத்தனை செலுத்தணும்? என்ன பொருத்தனை? நீ ஆண்டவரோடு என்ன செய்தா? பொருத்தனை. நீ என்ன தீர்மானம் எடுத்தா? அதை நிறைவேற்று. நிறைவேற்றின பிறகு ஆண்டவரே நான் இன்ன விதமாய் இருப்பேன், இப்படி இருப்பேன். நான் எதை விளக்கமா உங்களுக்கு சொல்ல ஒரு காரியம் இல்ல, அநேக காரியங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு பொதுவா காமனா சொல்லிட்டே இருக்கேன். ஆண்டவரத்துல நீங்க, ஆண்டவரே என்னை இந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், எனக்கு இதை கொடுத்தார், எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்தால் நான் இன்ன விதமாய் நடந்து கொள்வேன் என்று நீ சொல்வாயானால், நீ முதல்ல நடந்து காட்டு. நீ கேட்டதை நான் கொடுத்தேன். ஆமென். அதான் இங்க அர்த்தம். பொருத்தனைகளை செலுத்து அப்படின்றால் நீ என்ன தீர்மானம் எடுத்த அதை நடந்து காட்டு. அப்போ ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை எவ்வளவு பெரிய காரியமானாலும் சரி, ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி உன்னை சாட்சியாய் மகிமையாய் ஆண்டவர் நிறுத்துவார். அப்பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவச்சனமே, உன்னுடைய பொருத்தனையை ஆண்டவர் செலுத்தி விடு. உன்னுடைய நீ என்ன எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றி விடு. ஆண்டவர் அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் தேவன் உங்களை நடத்துவார். இன்னைக்கு நம்ம பார்க்க, உன்னை குறித்து ஒரு தீர்மானம் இருக்குங்க ஆண்டவருக்கு. தாயின் கருவில உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்ட தெய்வம், உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொண்ட தெய்வம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல. உன்னை குறித்து தரிசனம் ஆண்டவர் தாயின் கருவில உருவாகும் முன்னமே உன்னை குறித்து ஆண்டவர் தீர்மானம் வைத்திருக்கிறார். உன்னை குறித்து, உன்னை நான் இப்படி செய்வேன், உன்னை நான் இப்படி உயர்த்துவேன், உன்னை எனக்காக பயன்படுத்துவேன், உன்னை எனக்காக இந்த உலகத்தில் ஜீவிக்க வைக்க போகிறேன், உன்னாலே ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உன்னாலே என்று கர்த்தர் உன்னை குறித்து தீர்மானம் வைத்திருப்பார். நீ அற்பமா எண்ணாதே. உன்னை குறித்து அற்பமா எண்ணாதே. காட்டிலே ஆடு வைத்துக் கொண்டிருந்த தாவீதை குறித்து ஆண்டவர் ஒரு தீர்மானம் வைத்திருந்தார். குழியை போட்ட யோசேப்பை குறித்து ஆண்டவர் தீர்மானம் வைத்திருந்தார்.
என் அருமை தேவ ஜனமே, உன்னை குறித்து ஒரு தீர்மானம் வைத்திருப்பார். நீ அதற்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் அந்த தீர்மானம், அந்த திட்டங்கள் நிறைவேறாமல் இருக்கு. இன்னைக்கு ஒப்பு கொடுப்பாயா? இன்னைக்கு ஒப்பு கொடுப்பாயா? உன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற தீர்மானம். பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை குறித்து ஒரு தீர்மானம் வைத்திருந்தார். அவன் நடந்து போகும் பொழுது சுகமாக்கப்பட்டார்களா? அவன் நிழல்படும் பொழுது சுகம் கிடைத்தது. பேதுருக்கு அவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். எப்பொழுது? அவன் உருவாவதற்கு முன்னமே தெரிந்து கொண்டார். அதனாலே ஆண்டவர் நிறைவேற்றினார். காரணம், பேதுரு ஆண்டவருக்கு தானே ஒப்பு கொடுத்தான். இந்த காலவெளியில வந்திருக்கிற நீங்க, உன் குடும்பம் உதாசீனப்படுத்தினாலும், உன் பிள்ளைகள் உதாசீனப்படுத்தினாலும், உன் பெற்றோர்கள் உதாசீனப்படுத்தினாலும், உன் நண்பர்கள் உதாசீனப்படுத்தினாலும், இந்த சமுதாயம் உன்னை தள்ளிவிட்டாலும், இயேசுவாகிய தெய்வம், உனக்காக உயிர் கொடுத்த தெய்வம் உன்னை தள்ளாமல் இருக்கிறார். உன்னை சேர்த்துக் கொள்வதற்கு அவர் ஆயத்தமானார். உன்னை ஒப்பு கொடுப்பாயா? உன்னை ஒப்பு கொடுப்பாயா? இந்த காலவெளியிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 30ஆம் அதிகாரம் என்னாகும் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவுள். ஆமென். என்றால் வாக்கு பண்ணுகிறோம், அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம், சத்தியம் பண்ணுகிறோம். vows, oath, சபதம் எடுக்கிறோம். சபதம் எடுக்கிறோம். நீங்க எடுக்கிறீங்களா? வீட்டுல செத்தாலும் என் பணத்தை நீ பார்க்க கூடாது, நீ செத்தாலும் நான் வரமாட்டேன். இது ஒரு சபதம் எங்க வாழ்க்கையில. இது பெரிய அச்சீவ்மெண்ட். இமயமலையில் ஏறி இறங்குற கதை இது. பெரிய சபதம் பாரு இது. நீ செத்து போயிட்டீனா உன்னை யார் வந்து பார்க்கறான்னு தெரியுமா? நீ தான் செத்து கிடக்குறிய. யார் வந்து பார்க்கறான்? நீ யாரை தள்ளியோ அவனே கூட உன்னை தூக்கி எடுத்து அவனை அடக்கம் பண்ணுவான். நீ யாரை பார்த்து? என்ன சபதம் இதெல்லாம்? நான் செத்தா கூட என் சாவுல வரக்கூடாது ராணி. என்ன இதெல்லாம் சபதமா நீங்க எடுக்கிறது? கர்த்தருக்காக வைராக்கியம் சாவேன்னு சொல்லுங்க. நான் கர்த்தருக்காக இந்த உலகத்துல என் ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு கொடுத்து சாக நேரிட்டாலும் மரணம் நேரிட்டாலும் அவருக்காக இந்த ஜீவனை கொடுக்க தயார் என்று சபதம் எடுங்க. அதுல ஆண்டவர் மகிமையாய் ஆண்டவர் பிரியப்படுவார். உலக காரியத்துல குறிச்சு நீ சபதம் எடுத்துக்கிட்டே என்னது? என் வீட்டுல அவ வீட்டுல உட்கார காக்கா, என் வீட்டுல மேல வீட்டுல உட்கார காக்காக்கு கூட பெரிய சபதம். அந்த காக்கா கூட என் வீட்டு கூரையில உட்காரக்கூடாது. காக்காவுக்கே இவங்க வந்து வேலை போடுவாங்க போல. என்ன சபதம் இதெல்லாம்? நீ இது ஒரு சபதம் எடு. என்ன சபதம்? ரிசர்வேஷன் எடு, தீர்மானம் எடு, உறுதிமொழி. உறுதிமொழி எடுக்கிறாங்க பாருங்க. என்ன எடுக்கிறாங்க? நான் இதுவரையிலும் இப்படி இருந்தேன், நான் இனிமே அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், கை நீட்டி சொல்றான்ல. நீ என்னைக்கு கை நீட்டி சொல்ல போற? நீ என்ன கை நீட்டி சொல்ல போற? ஆண்டவருக்கு எப்ப உறுதிமொழி எடுக்க போற? இன்னைக்கு ஆரம்பத்தில் ஆண்டவருக்கு உறுதிமொழி எடுத்துட்டு போ. This is the day. இந்த நாள் அந்த நாள் தான். இந்த நாள் அனுக்கிரக காலம். ஆண்டவர் உனக்கு கிருபையாய் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தை கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அசட்டையோடு இருக்காதே என்று கர்த்தர் இந்த கடந்த வாரம் சொன்னார். அசட்டையாய் இருக்காதே. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி விடாதே. என்ன வார்த்தையை சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். நான் மறுபடியும் இன்னைக்கு அதை ஞாபகப்படுத்த விரும்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒரு ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்திருக்கோமையானால் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டுக் கொள்வோமேனால், நான் யாதொரு காரியத்தை செய்யும்படி நீ தீர்மானம் எடுத்திருந்தார், அப்படிப்பட்ட காரியங்கள் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அப்படிப்பட்ட காரியங்களை தீர்மானம் எடுத்திருந்தால் அதை நீ என்ன செய்ய வேண்டுமா? அந்த காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்டாலும், நிபந்தனை கண்டிஷன். ஆண்டவருக்காக எடுத்த தீர்மானம் என்ன? கர்த்தருக்காக எடுக்கிற நிபந்தனைகள் என்ன? அது காத்திலே பறந்து போய் கொண்டிருக்கிறதோ? நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும், நான் இன்னவிதமாக இருப்பேன் என்று உட்படுத்தி கொண்டாலும், அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய வேண்டும்.
ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15ஆம் அதிகாரத்துல சங்கீதத்துல அப்படித்தான் வாசிக்கிறோம். 4ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். எடுங்க பார்க்கலாம். 15:4. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களே கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும், கவனிங்க நல்லா, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும், ஐயோ நான் இதை சொல்லிட்டேனே, ஐயோ நான் இதை சொல்லிட்டேனே, என் வாழ்க்கையில இது பெரிய நஷ்டத்தை கொண்டு வருமே, அதுக்கு அவசரப்பட்டு சொல்லிட்டேனே, பின்னாடி உட்கார்ந்து யோசிக்கிறீங்கல்ல. ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தையை, அவன் ஆணையிட்டதை, அவன் தீர்மானம் பண்ணினதை ஆண்டவருக்கு உண்மையாயிருப்பான், தவறாது இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவச்சந்தை காலவளவில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தராகிய தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தில் நீ பொருத்தனை செய்து பின் திரும்பி பார்த்திருக்கிறார்? எந்த காரியத்துல இந்த காலவளவில் யோசித்துப்பா. ஆமா, சபைக்காக நான் இதை கொடுப்பேன், கர்த்தருடைய காரியத்திற்காக இதை செய்வேன், கர்த்தருடைய ஊழியத்துக்காக இதை செய்வேன். என்ன பொருத்தனை செய்தால்? ஒண்ணு, ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நான் இன்னவிதமாய் வளர்வேன், இன்னவிதமாய் இருக்க வேண்டும், இதற்காக இந்த காரியத்தை நான் என்னிடத்திலிருந்து விலக்கி போடுகிறேன். ஆண்டவரே கர்த்தர் என்னோடு கூட இருங்க, நான் ஒரு நாளும் பாவம் செய்யவே கூடாது, பாவம் செய்து உம்முடைய மகிமையை இழந்துவிடக் கூடாது. எத்தனை பேர் ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்கள் தீர்மானம் எடுக்க போகிறீர்கள்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தமானதை விழுங்கி விடாதே, பொருத்தனை செய்து விட்டு யோசிக்காதே. 3 காரியங்களை, 3 வசனங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிக்க போகிறேன். சங்கீதம் 116ஆம் அதிகாரம் 116 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாருமா தாவீது? என்ன சொல்றார்? நான் செய்த பொருத்தனையை என்ன செய்வேன்? ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். 17-18 வாசம். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமை உம் நடுவிலும் நிறைவேற்றுவேன். ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நீங்க ஒரு ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன், ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், உங்களுக்கு இது புரியறதுக்காக, அது வசனம் புரியறதுக்காக சொல்றேன். 1000 ரூபாய் கொடுக்குறேன், எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுக்க போறதுல பொருத்தனை செஞ்சா காணிக்க பெட்டில போட்டு போயிட போறீங்க. ஆண்டவர் பாக்குறா, அதுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்துட்டு போறாரு. யாருக்கும் தெரியாது. இந்த சர்ச் யார் கட்டி கொடுத்தது? இந்த ரெஸ்ட் ரூம் யார் கட்டி கொடுத்தது? பின்னாடி பிரேயர் ரூம் பேக்ல ஒரு ரூம் போடணும்னு அது யார் கட்டி கொடுத்தது? இப்ப இதெல்லாம் கட்டி ஒரு ஆள் யாரோ ஒருத்தர் கட்டி கொடுக்குறான்னு எக்ஸாம்பிள். அது எல்லாருக்கும் தெரியா? இந்த ரெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்த இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம்ல, அப்ப யார் கட்டி கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சிடும். அப்ப உங்களுடைய பொருத்தனைகள் எல்லாருக்கும் தெரியணுமா? இது இந்த பக்கம். ஆவிக்குரிய ஜீவியத்துல இந்த சகோதரி இப்படி இருந்தாங்களே, இந்த சகோதரன் இப்படி இருந்தானே, கீழ்ப்படியாமே இருந்தான், எவ்வளவு காலமா கீழ்ப்படியில, ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆவிக்குரிய ஜீவியம், என்ன வளர்ச்சி. இப்ப இது எல்லாருக்கும் தெரியுது. என்ன அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்றான், அவன் ஜெபம் பண்ணான்னா அவ்வளவு அற்புதம் நடக்குதே, எல்லாருக்கும் தெரியும். அப்ப உன் பொருத்தனையை நான் 2 விதமான காரியத்தை உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஜனங்களுக்கு தெரியும்படி உங்கள் பொருத்தனைகள் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நான் நிறைவேறுவேன். அப்ப தாவீது என்ன முடிவெடுக்கிறார்?
நான் ஒரு பொருத்தனை செய்யாத நிறைவேற்றிதான் ஆகணும். எனக்கு இந்த காலங்களில் வந்திருக்கிறவர்கள் பொருத்தனை செஞ்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. யோசிக்காதே யோசிக்காதே யோசிக்காதே. இன்னொரு ஆள்பா நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30வது 31. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்பொழுது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு? எப்தா என்ன சொல்றான்? நான் அம்மோன் புத்திரரை ஜெயம் எடுத்து விட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு போறான், யுத்தத்துக்கு போறான். நான் ஜெயம் எடுத்து விட்டு வந்தால் என் வீட்டுக்கு வரும் பொழுது என்னை எதிர்கொண்டு வருவது எதுவோ அது ஆண்டவருக்கு பலி. இவன் என்ன நினைச்சிருப்பான்? ஆசையா வளர்க்கிற நாய் வரும்னு நினைச்சிருப்பான், ஆசையாய் வளர்க்கிற பூனை வரும்னு நினைச்சிருப்பான், இல்ல ஆடு மாடு கோழிக்கும் கழுத குதிரை ஏதாவது வரும்னு நினைச்சிருப்பான். ஆனா வந்தது என்னமோ 36 வாசி 35 இருக்கு. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு. யார் வந்தது எதிர்க்க? யாருமா? ஒரே ஒரு மகன், வேற யாருமே பிள்ளை, ஒரே ஒரு மகன் எதிர்கொண்டு வந்தாள். அவ தம்பூர் வாசிச்சுக்கிட்டு நடனத்தோட ரொம்ப சந்தோஷமா வந்தா. அப்பாவுக்கு இவ்வளவு பெரிய ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவன் வந்தான். அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஐயோ என் மகளே என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். என்னத்துக்குமா? எதுக்கு இந்த பக்கம் எதுக்கு? தன் ஒரே மகளை பலி கொடுக்க நான் மாற்றக்கூடாது என்று சொல்வானேயானால், நீங்கள் எடுக்கிற தீர்மானம் என்ன? நீங்க எடுத்த உடன்படிக்கை என்ன? நீங்க எடுத்திருக்கிற என்ன ஆண்டவரோடு பொருத்தனை? நீங்க என்ன செஞ்சீங்க? ஆண்டவரே எனக்கு எதிர்கொண்டு வர்றது எதுவோன்னு சொல்லும்போது உன் மகள் வந்த வெட்டி போட்டுருவோம் சொன்னீங்க. என்ன பொருத்தனை பண்ணிருப்பீங்க நீங்க? ஆப்டாங்க அவன் ஒரே பிள்ளை, அவளையே பலி கொடுக்க முன் வந்திருக்கான். அதை விட இன்னும் கேட்டீங்கன்னா அடுத்த வசனத்துல, அப்பொழுது அவள், என் தகப்பனே நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசுகிறீர் அல்லவோ. இப்ப இந்த காலத்து பசங்களை, ஏமா நான் இப்படி ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன், எனக்கு எதிர்கொண்டு வர்றதை நான் பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனேன், ஆனா ஜெயம் கொடுத்துட்டார் ஆண்டவர், நான் திரும்பி வரேன் ஜெயத்தோட, நீ தான் எதிர்க்க வந்திருக்கிற, உன்னை பலி கொடுத்தே ஆகணும், நான் மாத்தக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க? நீ பைத்தியம் முடிச்சின்னு சொல்லிட்டு போன, உனக்கு கிறுக்கு பிடிச்சிச்சு, உனக்கு மண்டையில நட்டு கண்டிச்சு, அதனால சொல்லிட்டு போனேன், அதுக்கு என்ன பலி கொடுக்கணுமா? நீ வேற யாருன்னா இருப்பான் பாத்துக்க அப்படின்னு போயிடுவான். ஆனா அவன் சொன்ன பாருங்க, எப்தா எவ்வளவு உண்மையா இருந்தானோ அவன் வளர்த்த மகள் அதை விட 16 அடி உண்மையா இருந்தாள். அவன் சொல்றா, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராகி உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க ஆயத்தம்? எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க ஆயத்தம்? எத்தனை பேர் உண்மையா கை தூக்கி சொல்ல முடியுமா? ஆண்டவரே, அந்த எப்தாவின் மகளை போல நான் பொருத்தனை செய்து அதை மீறாமல் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? திரும்பி பார்க்காத, யோசிக்காத, கன்சிடர் பண்ணாத, ரீகன்சிடர் பண்ணாத, என்கொயரி பண்ணாத. அவ ஏதோ என்கொயரி பண்ணாலா? நீங்க வாங்க 4 பேர் கூப்பிடு, என் பெரியப்பாவை கூப்பிடு, மாமனுக்கு கூப்பிடு, எப்படி இருந்தாலும் இப்படி சொல்லிட்டு போலாம். நான் என்ன எப்படி வெட்டி பலி கொடுக்க முடியும்? என்கொயரி பண்ணாலா? விசாரிச்சாலா? இல்லங்க, நீ என்ன வாயை திறந்து சொன்னியோ அதை எனக்கு செய்யும். இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க அங்க போயிட்டு துக்கம் கொண்டாடிட்டு வராங்க.
அவள் நிமித்தம் புலம்பல் பாடி துக்கம் கொண்டாடி பாராங்க பைபிள் சொல்லுது. என்ன இதெல்லாம் சரித்திரம், ஹிஸ்டாரிக்கல் நியூஸ், ஹிஸ்டாரிக்கல். ஆண்டவர் கர்த்தர் நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற காரியங்கள், வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் நாம் விசிபிளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள். அருமையான தேவ சனமே, இந்த காலவெளியில் வந்திருக்கிற நீ ஆண்டவருக்கு என்ன பொருத்தனை செய்தார்? ஆண்டவருக்கு என்ன பொருத்தனை செய்தார்? 66ஆம் அதிகாரம் சங்கீதம் 14 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. 66:14. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். அந்த எதுல சொல்லிட்டு போயிருப்பான்? அவன் போகும்போது எப்படி போயிருப்பான்? எவ்வளவு நெருக்கம் இருக்கும். ஐயோ, அவனுடைய ஹிஸ்டரி எடுத்துட்டு சொல்ல நான் டைம் எடுக்கும். அவன் அனாதை, ஆர்ஃபன். அவனை தோத்திட்டாங்க எல்லாரும். நீ எங்க அப்பாவுக்கே பிறக்கலடா, எங்க அம்மாவுக்கு பிறக்கலடா, நீ எங்க ஆளே இல்லை, என் பிள்ளை எங்களோட என் குடும்பத்துல சேர்ந்தவனே இல்லை, நீ யாருக்கோ பிறந்தவன், ஓடிப்படான்னு தோத்தி விட்டாங்க. தோத்தி விட்டவன் மறுபடியும் போய் சேர்த்துக்கிட்டு கூட்டின்னு வந்து நீதான் எனக்கு ஆளு, நீதான் இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி வந்த. எவ்வளோ அவன் நெருக்கத்தோட போயிருப்பான். இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்பா கிட்ட எல்லாத்தையும் கொட்டிட்டு போயிட்டான். இக்கட்டில் என் வாயை திறந்து என் உதடுகளை திறந்து என் வாயினாலே என் பொருத்தனைகளை சொல்லிய பொருத்தனைகளை நான் செலுத்துவேன் என்று சொன்னான். அப்படியே செய்து முடித்திருக்கிறான். என் அருமை தேவ சனமே, இந்த காலவெளியில் வந்திருக்கிற நீ எத்தனை பொருத்தனை செய்திருக்கிறார்? என்ன விதமான பொருத்தனை? எனக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். எனக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். அவருக்கு என்ன பொருத்தனை செய்து நீ நிறைவேற்றாமல் இருக்கிறார்? எனக்கு நிறைவேற்று, நான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவேன் என்று வாக்கு பண்ணுகிறேன். ஒரே ஒரு ஆளை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிச்சிட்டு போறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையிலே சவரன் கட்டி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னாளுக்கு குழந்தை இல்லை, மகடியா இருந்தாள். அவளுடைய சக்கலத்தை அவளை கிண்டல் கேலி பண்ணிக்கொண்டே இருந்தாள், விசனப்படுத்திக் கொண்டார்கள். தினந்தோறும் அழுது கொண்டே இருந்த அன்னாள் தேவ சமூகத்திலே போய் ஊற்றி, கண்ணீரை ஊற்றி, இருதயத்தை ஊற்றி ஆண்டவரிடத்திலே பொருத்தனை செய்து ஜெபித்தாள். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு மகனை கொடுத்தார், நீர் எனக்கு ஒரு மகனை கொடுத்தார். நான் அவனை என்னாலும் உம்முடைய சமூகத்துல, உம்முடைய ஆலயத்துல அவனை விட்டு விடுவேன். ஒரு நாளும் அவன் மேல் சவரகன் கத்தி படவே படாது. அவன் கர்த்தருக்காக நசரேயனாக இருப்பான் என்று அவள் பொருத்தனை செய்து விட்டு விட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல அவள் ஒரு பொருத்தனை செய்தால் ஆண்டவர் என்ன செய்தார்? அதை நிறைவேற்றி விட்டார். 26ஆம் வசனத்துல அப்பொழுது அவள் என் ஆண்டவனே, இங்கே உம் மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான். ஏலி முன்னாடி அழுது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணும்போது ஏலி அவளை கிண்டல் பண்ணுகிறான். என்னமா எப்ப பாரு வந்து குடிச்சிட்டு இங்க வெறிச்சிட்டு கிடக்குற, எப்ப பாரு குடிச்சிட்டு கிடக்குறீ, நீ உன் குடியை நிறுத்து என்று கிண்டல் பண்ண ஏலி பார்த்து, ஐயா நான் குடிக்கல, மதுபானம் பண்ணல, நான் வெறிக்கல, நான் தேவ சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தாள். அடுத்த முறை போகிறாள், ஐயா நான் என் தேவ சமூகத்தில் வந்து ஜெபித்தேனே, நான் தான். எனக்கு ஆண்டவரின் நான் கேட்டபடியே ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அவரிடத்தில் நான் பொருத்தனை செய்தபடியே அவனை இந்த தேவாலயத்தில் விட்டுவிட போகிறேன். எத்தனை பேர் பொருத்தனை செய்து ஆண்டவருக்காக விட்டுருக்கீங்க? எத்தனை பேர் விட்டுருக்கீங்க? நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும்
அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். நீ ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்திருந்தால் அதை நிறைவேற்றாமல் இருக்காதே. நிறைவேற்றுகிற வரையிலும் உன் வாழ்க்கையிலே தடுமாற்றம் வரும், டிஸ்டர்பன்ஸ் வரும், போராட்டம் வரும், இடையூறுகள் வரும். உன் வாழ்க்கையில ஒருவேளை வசதி இருந்தாலும் வருமானம் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கா? நிறைவேற்றிப்பார், நிறைவேற்றிப்பார். சிப்போரால் என்ன செய்தார்? சிப்போரால் என்ன செய்தார்? அந்த தூதர் கத்தியோடு நிற்கும் பொழுது அவள் பயந்து நடுங்கி அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலை அறுத்து தூக்கி எறிந்தார். தூதன் விலகி போனான். எனக்கு வந்திருக்கிற அருமையான தேவ சொல்லமே, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நீ கொடுத்து விடு. உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், போராட்டங்கள், நெருக்கங்களை கொடுக்கிற தூதன் அல்லவென்றால் உங்களுடைய கிரியைகள் கர்த்தருக்கு பிரியம் இல்லாததுனாலே சாத்தானும் சத்துருக்களும் உனக்கு கொடுக்கிறதான நூதனமான போராட்டங்கள், நெருக்கங்கள் உன்னை விட்டு நீங்கும். நீ சமாதானத்தோடு வாழும். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இங்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து கேட்கிறார். நீதிமொழிகள் 20:25 பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். கர்த்தருக்கு கொடுத்து விடு. ஆண்டவர் உன்னோடு கூட டிராவல் பண்ணுவார், உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். இயேசு உன்னோடு கூட இருக்கிறதை இந்த உலகம், உன்னுடைய சத்துருக்கள் அறிந்து பயந்து நடுங்குவார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு என்று ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.